அங்கதான் இந்த துண்ணல் முடிச்சுன்னு இருக்குது. இது எல்லாமே சொல்றது பின்பக்கம் ஸ்பைனல் துண்ணல் முடிச்சு. அதுல இருந்து 8 விரல் கீழே போனீங்கன்னா அது வந்து காற்று மண்டலம், ரெஸ்பிரேட்டரி. இந்த துண்ணல் முடிச்சு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நுரையீரல் ஹிருதயத்துக்கெல்லாம் ஆற்றலை கொடுக்குது. மார்பு பகுதியில் இருக்க போர்ஷன்ஸ்க்கு ஆற்றலை கொடுத்து லங்ஸை நல்லா எங்க செய்து ஹார்ட் பீட்ஸை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா பாத்துக்கிறதுலாம் அந்த துண்ணல் முடிச்சோட வேலை. அதுல இருந்து 8 விரல் கீழே வச்சீங்கன்னா பாச முடிச்சுன்றாங்க. என்ன பாத்தீங்க கரெக்டா தொப்புள் பகுதி ஜீரண மண்டலத்தை டோட்டலா கண்ட்ரோல் பண்ண. நம்ம என்ன சொல்றோம், யாருக்காவது நமக்கு நெருங்கினவங்களுக்கு ஏதாவது ஆய்ப்போச்சு எனக்கு வயிற்றையே கலக்கிடுச்சுப்பான்னு சொல்றோம். அதனாலதான் அதுக்கு பாருங்க எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க, பாச முடிச்சுன்னு பேர். அதுல இருந்து 8 விரல் கீழே பண்ணீங்கன்னா மூலாதாரம், நம்ம சாந்தி தவம் பண்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு பேரு கும்பக முடிச்சுன்னு பேரு. அது என்ன செய்யணும், ஜனன உறுப்புகளுக்கு. நம்ம அடுத்து இடுப்பு சார்ந்து காலு, அதுக்கப்புறம் வித்துப்பை, ஆண்களுக்கு வித்துப்பை, பெண்களுக்கு கர்ப்பப்பைக்குள்ள ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த கும்பகம் முடிச்சுன்னு சொல்றோம். அப்போ இந்த முதுகு தண்டு பக்கம் இருக்கிற இந்த 5 முடிச்சியும் இந்த உயிர் முடிச்சுக்களை இயக்கக்கூடியது மகராசனம் ஒன்றுங்க. இது மட்டும் இல்லாம நமக்கு என்ன செய்யுதுன்னா, நம்ம பாயிண்ட்ஸ் வர்மா பாயிண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கழுத்து கிட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முடிச்சு வர்மம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு முடிச்சு வர்மம் பேரு. அங்கேருந்து 2 விரல் கீழே சுழியாடி வர்மம்னு சொல்லுவாங்க. அதுல நான் சொல்றது 2 பக்கமும் இருக்கும், இப்படி இருக்கும். இது வந்து ஒரு முடிச்சா இருக்கும், முடிச்சு வர்மம்ன்றது ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல வந்து சுழியாடி வர்மம்னு இருக்கு 2 சைட்லயும். அதுல இருந்து 2 விரல் கீழே சிப்பி வர்மம்னு இருக்கு, கை சுருக்கி காலம்னு இருக்குது. அதுல இருந்து ஒரு 4 விரல் கீழே பூணல் வர்மம்னு வாங்க. பூணல் போட்டா அந்த பிரம முடிச்சு அந்த இடத்துல நிற்கும் கரெக்டா. இந்த இடத்துல இது எல்லாமே நான் சொல்றது ஸ்பைனல் கார்ட்ல சென்டர் போர்ஷன்ல இருக்கு. கை சுருக்கி காலம், சிப்பி வர்மம், சுழியாடி வர்மம், அதுக்கப்புறம் பூணல் வர்மம், வாயு காலம், கச்சை வர்மம். கச்சை வர்மம்ன்றது 2 இடுப்பு பகுதியில எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன பள்ளம் இருக்கு. நம்ம நிக்க வச்சு பாருங்க, கரெக்டா கை வச்சோன்னு இந்த பள்ளம் விழுது பாருங்க. இடுப்பு பகுதியில இந்த பிட்ட பகுதியில கச்சை வர்மம்னு இருக்கும். இந்த கச்சை வர்மத்தை அப்படி சுழற்றி விட்டுட்டு நங்கனாம் போட்டுன்னு கொடுப்பாங்க, 2 பக்கமும் இப்படி தேய்ச்சி விடுறது. அதை தான் நம்ம என்ன பண்றோம், கிட்னி மசாஜ்ல தேய்க்கிறோம் பாத்தீங்களா, அந்த நங்கனாம் போட்டு. பேக் பெயின் இருக்கவங்களுக்கு அந்த நங்கனாம் போட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாந்தி தவம் மூலாதாரத்துல பண்றோம் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு பேரு ஆணிக்காலம்னு பேர். ஆணிக்காலம். இப்ப இத்தனை வர்ம புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகுது. ஒருத்தருக்கு சிவியர் பேக் பெயின் இருக்கு, எழுந்துக்கவே முடியல, கழுத்து வலிக்குது, கை வலி, எழுந்துக்கும் போது அவங்க என்ன பண்ணலாம், அவங்க கூட இருக்கிறவங்க, ரொம்ப முடியாதவங்களுக்கு சொல்றோம், நமக்கு இல்ல, இந்த கையை அப்படி வச்சு சென்டர் பகுதி என்ன பண்ணலாம், நல்லா மேல இருந்து கீழே நீங்க அழுத்தி விட்டீங்கனாலே இத்தனை பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகி அவங்களுக்கு கொஞ்சம் எழுந்து உட்கார முடியும். ஸ்டிஃப்னஸ் ஆகிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் ஆகும். இந்த முதுகு பகுதியில ஸ்டிஃப்னஸ் ஆகிடும் பாத்தீங்கன்னா, படுத்துட்டு எழுந்துக்கும் போது அப்படியே யாரோ மரக்கட்டையை வச்சு அடிச்சா மாதிரி இருக்கும், ஸ்டிஃபா இருக்கும், அதெல்லாம் சரியாகும். இப்போ மகராசனத்துல நம்ம ரைட்டு லெஃப்ட் கழுத்தை திருப்பி மெதுவா செய்யணும். நமக்கு ரூல்ஸ் தெரியும், கண்ணை மூடி தான் செய்யணும். ஏன் கண்ணை திறந்து செய்யக்கூடாதுன்னா, கண்ணை திறந்து செஞ்சீங்கன்னா பிரெயினுக்கு பிளட் போயிட்டு இருக்கு இல்லையா உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி மயக்கம், கிடினஸ் வரும். இன்னொன்னு சின்முத்திரை வைக்கிறோம். மகராசனம் 1ல சின்முத்திரை வைக்கிறோம், மகராசனம் 2ல சாதாரணமா கையை வைக்கிறோம். சின்முத்திரை எதற்குன்னா மன ஒருமைப்பாடுக்கு. நல்ல கை இப்படி நல்ல தரையில இருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இப்படி இருக்கும், முடிக்கும் போது கை இப்படி போயிடும், போகக்கூடாது. ஏன்னா ஏன் போகக்கூடாதுன்னு சொல்றேன்னா, உடம்புல 45 டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க, கரெக்டா அங்க வச்சு பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மணிபந்த வர்மம்னு இருக்கு, வெளி மணிபந்த வர்மம். இந்த 2 எலும்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கை கரெக்டா அந்த மணிக்கட்டுக்கிட்ட கழுத்து வலிக்கான பாயிண்ட் வெளி மணிபந்த வர்மம். நல்லா அந்த மணிக்கட்டை கை தரையில ஊனிக்கணும். ஊனிக்கிட்டு நம்ம திரும்பும் போது ஷோல்டர் தூக்காம செய்யணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஹால்ல செஞ்சுட்டு இருப்பாங்க, முடிவுல பாத்தீங்கன்னா டோர் கிட்ட போயிடுவாங்க, இறங்கிட்டே போவாங்க. எப்படி இறங்குனே தெரியலங்க. இறங்கவே கூடாது. நீங்க உங்களை இங்க படிச்சுட்டு உங்களை ஒரு ஸ்கெட்ச் போட்டோம்னா அந்த ஸ்கெட்ச் உள்ளே செய்யணும். அதிகபட்சம் 2-3 இன்ச்சு கீழே இறங்கலாம். புது அதாவது ஆரம்ப சாதகர்கள் நம்மளாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா ஆசிரியர்கள் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா நகராம ஷோல்டர் நல்லா அடிக்கிட்டு முதுகு, ஏன்னா நீங்க நீங்க ஷோல்டரை இப்படி இறக்குனீங்கன்னா கீழே இறங்கி போவீங்க. நீங்க நல்லா அழுத்திக்கிட்டு கைகளை நல்லா 45 டிகிரில வச்சு அசையாம பண்ணீங்கன்னா தான் இந்த 5 உயிர் முடிச்சு உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். நீங்க அசைஞ்சு உடம்ப தூக்கிலாம் பண்ணீங்கன்னா யூஸ் கிடையாது. இந்த 5 முடிச்சு வேலை செய்யாது, இந்த வர்ம புள்ளிகளும் வேலை செய்யாது. அப்போ இந்த சின்முத்திரை வச்சு நம்ம கழுத்தை மெதுவா நல்லா கழுத்து திருப்பும் போது இந்த காது போய் தரையை தொடுற மாதிரி நல்லா பண்ணணும். ஒரு கால் மேல ஒரு கால் கரெக்டா டிராவல் ஆகணும். ஒரு கால் தனியா இன்னொரு கால் தனியாலாம் செய்யக்கூடாது. அப்போ என்னெல்லாம் செய்யுது, ஒரு 11லேருந்து 13 பாயிண்ட்ஸ் தான் பயன்கள் பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு டிஸ்க்லயும் என்னென்ன உறுப்புகளோட தொடர்புடையது, ஏன் கண் பிரச்சனைகள் சரியாகுன்றதுக்கு
இப்போ எழுதி போடுறாங்க பாருங்க. C1 யாராவது ஒருத்தர் கூட போட்டோ எடுத்துக்கோங்க, அப்புறம் நீங்க பாஸ் பண்ணுங்க. C1 வந்து தூக்கமின்மை, உயர் ரத்த அழுத்தத்தை, தலைவலியை போக்கும். C2 பாத்தீங்கன்னா அந்த சொன்னம் பாருங்க, அந்த ரூட் இப்போ நரம்புகள் போது இல்லையா, ரூட் உள்ள போற நரம்பு எந்தெந்த உறுப்போட தொடர்புடைய. அவர் சொன்ன பாருங்க, ஒருத்தருக்கு சொன்ன இல்லையா, ஏன் மகராசன பயிற்சி செய்ய சொன்னா, மகராசன பயிற்சி எதனோட தொடர்புடையதுன்னா C2 பாருங்க, கண் நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையது. அவர் மகராசன பயிற்சி செய்த உடனே கண்ணு நரம்பு மண்டலம் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அவருக்கு கண் பயிற்சி மட்டும் இல்லாம கூட எது பண்ணாரு, அவரு மகராசன பயிற்சி பண்ணார். இது ஒண்ணு போடுற நம்ம அதை பண்ணிட்டு. ஒருத்தருக்கு வந்து குளுக்கோமா இருந்தது, இந்த பயிற்சி கண் பயிற்சி நம்ம மகராசனம் பண்ணி குளுக்கோமா இல்லை, அவங்க டெஸ்ட் கொண்டு வந்து காமிச்சாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் குளுக்கோமா இருந்தது, இப்போ கண்ணில் இந்த பிபி ப்ரெஷரே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பயிற்சி செய்ய சொல்லிடலாமா? ஐயோ பயிற்சி செய்ய சொல்லிடலாமா? பயிற்சி செய்ய சொல்லிடலாமாங்க? ரைட். நிலை 1. இப்ப படுக்கும்போது நமக்கு தெரியும் பொசிஷன், லெஃப்ட் திரும்பி இடது கையை நல்லா கைகளை மேல தூக்கி ரைட்டு கால மடிச்சு லெஃப்ட் பக்கம் படுத்துட்டு திரும்பணும். இது எப்பயுமே ரொம்ப நல்லதுங்க. இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல உங்களுக்கு தூக்கம் கலையிற மாதிரி இருக்கும். நீங்க 2 மணிக்கு 3 மணிக்கு நாங்களாம் ரெஸ்ட் ரூம் எழுந்தா கூட என்ன பண்ணுவோங்க, இடது பக்கம் திரும்பி கையை இது மாதிரி மேல நோக்கி தான் எழுந்துக்கிறோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். 1 மாசம் கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சு போச்சு, ஆனா பரவாயில்லன்ட்டு என்ன பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணி 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 இப்போ தூக்கத்துல இடையில நல்ல தூக்கத்துல எழுந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், ரைட்ல திரும்பி இருந்தா லெஃப்ட் திரும்பி எழுந்தா படுப்போம். படுக்கும்போது லெஃப்ட் படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டுக்கு சேஃப். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அப்படி படுப்போம். படுக்கும்போது பிளட் அப்படியே ஜர்க் ஆகும் நம்ம ஹார்ட்டுக்கு. மெதுவா இடது பக்கம் திரும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க திரும்பி படுக்கணும். இப்படி படுத்தாலே உங்க ஆயுசை நடிச்சுக்கலாம். ஹார்ட் டிசீஸ்லேயே நம்மளை காப்பாத்திக்கலாம். ஹார்ட்டுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்காம நம்ம ஜர்க் கொடுக்காம பண்ணலாம். கைகள் இப்ப சின்முத்திரை வச்சிருக்கிறாங்க. இப்போ கால்கள் 2 அந்த மாதிரி சேர்ந்து இருக்கணுங்க. ஏன்னா முதுகு தண்டோட தொடர்புடையது இல்லையா, உள்பகுதி, கால் உள்பகுதி. இந்த உள்பகுதி தான் முதுகு தண்டு. அதனாலதான் 2 காலையும் ஒன்னா அப்படி ஒட்டி வச்சுக்கணும் இந்த பயிற்சியில. பின்னாடி கொஞ்சம் தெரியலன்னு சொன்னாங்க, ஹைட் தூக்குனா அவருக்கு செய்யறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. கவலைப்படாதீங்க, 2 நாள்ல வீடியோல வந்துரும், பாருங்க, யூடியூப்ல பாத்துக்கோங்க. இது பாருங்க, 2 காலையும் ஒன்னா வச்சுக்கணும். இந்த உள்பகுதி தான் ஸ்பைனல் கார்டு. நம்ம ஏற்கனவே காமிச்சோம் இல்லையா. அப்ப இந்த இங்க அழுத்தினால எதை அழுத்துறோம், நம்ம ஸ்பைனல் கார்டை அழுத்துறோம்னு அர்த்தம். இங்க கை வச்சுக்கணும். சின்முத்திரை எதுக்கு வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு ஆக்டிவேட் வெளி மணிபந்த வர்மம். இங்க இருக்கு. சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அதிகமாயிடுச்சு, கழுத்து வலி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா பாருங்க, இது வெளிமணிபந்த வர்மம், இது உள்மணிபந்த வர்மம். இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்க, இது பாருங்க, இப்படி புடிச்சுப்பாங்க. கிளாக்வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி இது வந்து இந்த ரேகையினால சென்டர் டிகிரி இருக்கு பாருங்க, பாருங்க, இப்படி கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் ரொட்டேஷன் பண்ணா கழுத்து வலி போயிடும். அப்படியும் போகலன்னா அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட் அப்படி நல்லா இப்படி சுத்தி, கழுத்து வலி இருக்கவங்க இந்த ரிஸ்ட் கொஞ்சம் அப்படி தேய்ச்சிட்டா கூட கொஞ்சம் கழுத்து வலிக்கு நல்லா இருக்கும். இப்பவும் போகலை அப்படின்னு சொன்னா தோருக்கு பாருங்க, இதுதான் கழுத்து, இது வந்து ஹார்ட், இது கழுத்து. இந்த பகுதி தோருக்கு பாருங்க, இந்த பகுதியை மட்டும் நல்லா வந்து முழு பலத்தையும் கொடுத்து வேகமா ஒரு 20 தடவை அடிக்கணும். தட்டுறது இப்படி தட்டினீங்கன்னா கழுத்து ஸ்டிஃபா இருக்கவங்க டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகும். இதுவும் இது 3த்திலேயே போயிடும் கழுத்து வலி. இதையும் மீறி அவங்களுக்கு கழுத்து வலி இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, இந்த நெத்தி போட்டுருப்பாருங்க, நெத்தி போட்டுக்கிட்ட கை எப்படி வச்சுக்கணும், இங்கிருந்து கையால தலையை இந்த பக்கம் தள்ளணும், இங்கிருந்து எதிர் திசையில உங்களுடைய முழு பலத்தை இந்த பக்கம் கொடுக்கணும். பாருங்க, நான் கையால இப்படி சொல்லுவேன், நீங்க இப்படி பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும், கழுத்துல தெரியும். 2 சைடுல இருந்து பிரஷர் வரணும். நீங்க பிசியோதெரபிஸ்ட் இங்க இருந்து தள்ளணும், இங்க இருந்து உடம்பால தள்ளணும். அப்படி பண்ணும்போது இந்த காலர் போன் மட்டும் அப்படி மேல அப்படி தூக்கி இறக்கும். 5 செகண்ட் தான் இருக்கணும், ரொம்ப நேரம்லாம் இருக்க கூடாது. பாருங்க, இங்க இருந்து இப்படி அழுத்தணும், எடுத்துடணும். இந்த பக்கம் அதே மாதிரி 5 செகண்ட். இந்த பக்கத்துல இந்த கையால தலை இப்படி தள்ளணும், உங்க உடம்பால இது இந்த பக்கம் ஆப்போசிட்ல ஒரு எதிர்வினை கொடுக்கணும். இது கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு இதை பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஆயிடும் கழுத்து. 2. 3வது திலர்த்த காலம், ஆகினையில கை எப்படி வச்சுக்கணும், இங்க இருந்து பின்னாடி தள்ளணும், பின்னாடில இருந்து உங்க உடம்பால முன்னாடி தள்ளணும். இது 3வது. 4வது பிடரி காலத்தை பிடிச்சிக்கணும், இங்க இருந்து கையால முன்னாடி தள்ளணும், தலையால பின்னாடி தள்ளணும். இது தள்ளும் போதே உதறும், கழுத்தெல்லாம் ஒரு ஷிவரிங் மாதிரி. 5 செகண்ட். இது 4ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கழுத்துல எந்த இடத்துல எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அடுத்த செகண்ட் நார்மல் ஆயிடும். உங்க வேலையை ரொட்டீனா பார்க்க ஆரம்பிச்சு. ஆனால்
கழுத்து வலி வந்ததுன்னா புலிவால பிடிச்ச கதை தான். சுகர் மாதிரி தான், சுகர் மாதிரி தான் அதுவும் வாழ்க்கை முழுக்க இருக்கும். இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு கழுத்து வலி இருக்காது. அவ்வளோ. நாளைக்கு பண்ணலன்னா உண்டு, தினமும் பண்ணிடணும். அதுக்கு மகராசனத்தை முறையா பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரைட். இப்போ இந்த சின்முத்திரை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டு ஆக்டிவேட் வெளி மணிபந்த வர்மம். மகராசனம் 2ல என்ன பண்றோம், நம்ம கை என்ன பண்றோம், திருப்புறோம். திருப்பும் போது என்ன பண்ணுவோம், ஒரு கை உள் மணிபந்த வர்மம், இன்னொரு கை வெளி மணிபந்த வர்மம். இந்த கை வெளி மணிபந்த வர்மமும் இந்த கை உள் மணிபந்த வர்மம். அப்ப மகராசனம் 2ல 2 மணிபந்தத்தை ஆக்டிவேட் பண்ணணும். 2. 3வது மகராசனம் 2 பண்ணும் பொழுது 2 உள்ளங்கை ஏன் தரையில நல்லா இருக்கணும், ஷோல்டரை தூக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த மணிபந்த வர்மத்துக்கு மேல பாருங்க, இந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரியும் பாருங்க, இங்க பள்ளம். இதுக்கு பேர் தான் நான் காலைல சொன்னது குழிஞான் வர்மம்னு சொன்னேன். இந்த பள்ளத்துக்கு பேர் தான். இந்த பள்ளம் நேரடியாக இருதயத்தோடு தொடர்பினை உடையது. இருதய பிரச்சனைக்கு இந்த குழிஞான் வர்மத்தையும் கூம்பு வர்மத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டாலே எப்பேற்பட்ட மாரடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம கிட்ட வராது. நீங்க நல்லா கையை நல்லா அப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மகராசனம் 2ல உடம்பை திருப்பும் பொழுது யூ ஆர் ஆக்டிவேட்டிங் உள் மணிபந்த வர்மா, வெளி மணிபந்த வர்மா, குடிஞான் வர்மம். ஷோல்டரை தூக்காம இருந்தீங்கன்னா கூம்பு வர்மம் ஆக்டிவேட் ஆகும். ஷோல்டரை தூக்கிட்டீங்கன்னா கூம்பு வர்மம் ஆக்டிவேட் ஆகாது. அதுக்குதான் சொல்றோம் ஷோல்டரை தூக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இப்போ மகராசனம் 1 செய்யும் பொழுது இப்ப பாருங்க, முதுகுத்தண்டு தரையில பிளாட் ஆயிடுச்சு. இப்ப இந்த 5 உயிர் முடிச்சோடும் தொடர்பு வந்துடும். இப்போ கர்ணாமிரதம் முடிச்சு, சரம் முடிச்சு, துன்னல் முடிச்சு, பாசம் முடிச்சு, கும்பகம் முடிச்சு, இப்ப 5 முடிச்சோட லிங்க் ஆயிடுச்சு. கைகள் 2ம் சின்முத்திரை, மன ஓர்மை. இப்ப வெளி மணிபந்த வர்மத்தை இயக்குறாரு. வெளி மணிபந்த வர்மம் C1 to C7 பார்த்துக்கோ. இந்த 2 கால்களும் தொராசிக், லம்பாடு, சேக்ரம் அண்ட் காக்சிக்ஸை பார்த்துக்கோ. அவ்வளவுதான். இந்த பொசிஷன்ல இருக்கணும். ஒரு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி இந்த பயிற்சியை பண்ணணும். சைக்கிளிங் பண்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. முதல்ல சொன்ன மாதிரி இங்க ஆரம்பிச்சுட்டு வாசப்படிக்கு போகக்கூடாது. போனீங்கன்னா உயிர் முடிச்சு இயக்கம் நின்று போயிடும். அந்த இடத்துல உங்களுக்கு பயிற்சியினுடைய பலன் நமக்கு சரியான முறையில கிடைக்காது. ரைட். இப்ப என்ன பண்றோம், இந்த நிலையில இருந்துகிட்டு துணி புழியிற மாதிரி என்ன பண்றோம், ஸ்பைனல் கார்டை ட்விஸ்ட் பண்றோம். ஸ்பைனல் கார்டு வலது பக்கம் தலையை திருப்பும் பொழுது உடலை இடது பக்கம் திருப்புறோம். இடது பக்கம் தலையை திருப்பும் பொழுது உடம்பை என்ன பண்றோம், வலது பக்கம் திருப்போம். அப்படி திருப்பும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டு ட்விஸ்ட் ஆகும். கைப்பயிற்சியினுடைய 6ஆம் நிலையில என்ன பண்ணமோ அதே தான் இந்த பயிற்சியில நம்ம செய்யறோம். அப்ப இந்த நிலையில செய்யும் பொழுது இந்த மகராசன பயிற்சி இப்ப இந்த ஸ்பைனல் கார்டுல எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். 1. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணும் பொழுது அந்த ரூட் இருக்கு பாருங்க, அந்த ரூட்டுக்குள்ள போகும்போது ஒவ்வொரு ரூட்டுக்குள்ளேயும் எதனோட தொடர்பினை உடையது அப்படின்னு பார்த்தா அந்த C1 எதனோட தொடர்புடையது, உயர் தூக்கமின்மை, உயர் ரத்த அழுத்தம், தலைவலி. இப்ப ஒண்ணு இல்ல, ஒருத்தருக்கு பிரச்சனை, இப்ப C1 C2ல பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரிஜினல் நரம்புடைய உணர்வு போயிடும். ஆனால் அந்த C1 C2 எதனுடைய தொடர்பு, C1 எதனுடைய தொடர்புடையது, தூக்கமின்மை, IBP, தலைவலி பிரச்சனை. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை போயிடுச்சு, புதுசா இன்னும் 3 பிரச்சனையை வாங்கிப்பாங்க. இந்த 3 பிரச்சனை அவங்களுக்கு லைஃப் லாங் தீரவே தீராது. ஏன்னா ஒரிஜினல் நரம்புகள் அதனோட தொடர்புனை விடையது. C2 என்னது, கண் நரம்பு மண்டலம், காது வலி, காதுல அதிகமான இரைச்சல், காதுல பஸ் ஃபார்ம் ஆகி காதுல சீழ்வடிதல், அதெல்லாம் C2. அடுத்தது C3 பாருங்க, பல்வலி, பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாடி எட்சிங், உடல் அரிப்பு. C4 பாருங்க, வாய் புண்ணு. C4 வாயில புண்ணு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும். C5 தொண்டைக்கட்டு, தொண்டைக்கட்டுன்னு சொல்லுவோம். சில பேர் அது என்ன சொல்லுவாங்க, தைத்தலம் சொல்லுவாங்கல்ல, இருக்கு இல்ல டான்சல் இல்ல, தைத்தியம் எதுவும் சொல்லுவாங்க தமிழ்ல. சீத்தலம், சீத்தலம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கும், அதுதான். அடுத்தது C6 பாருங்க, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். C7 எதுன்னு கேட்டீங்கன்னா C7 தான் உடலையும் மனதையும் இணைக்கும். C7 எழுதிக்கணும். C7 உடலையும் மனதையும் இணைக்கும். அப்ப கழுத்து முடிஞ்சு போச்சு. அடுத்தது T1 மார்பு சார்ந்தது. T1 ஆஸ்மா, இருமல் போக்கும். T1. T2
அடுத்தது T2 நுரையீரல் இயக்கம். T3 இருதயம் மற்றும் பெரிகார்டியம் உறை, இருதயத்துக்கு மேல இருக்க பெரிகார்டியம் உறை அதை இயக்கும். T4 பித்தப்பையை இயக்கும். T4. T5 லிவர் கல்லீரலை இயக்கும். T6 அஜீரணத்தை போக்கும். T7 அல்சர் வயிற்று புண்ணை போக்கும். அல்சர், பெப்டிக் அல்சர், ஸ்டமக்ல வர கேன்சர், அதான் 3வது ஸ்டேஜ் T7. அடுத்தது T8 மண்ணீரலுக்கு பலத்தை கொடுக்கும், ஆர்பிசியினுடைய உற்பத்தியை அதிகரிக்கும். அடுத்தது T9 ஒவ்வாமை அலர்ஜியை போக்கும். சில பேருக்குலாம் ஒவ்வொருத்தரும் அலர்ஜி இருக்கும். பஸ்ல போனா சில பேர் வாமிட் பண்ணுவாங்க, கூட்டம் அதிகமான இடத்துல தலைவலி வரும் சில பேருக்கு, சில பூக்களுடைய ஸ்மெல் சில பேருக்கு தலைவலி வந்துடும், சில பெர்ஃபியூமோட ஸ்மெல் பிடிச்சாலே அவங்களுக்கு தலைவலி வாமிட் வரும். இது மாதிரி பிரச்சனை. ஒவ்வாமை, சில உணவுகள் ஒவ்வாமை, அதெல்லாம் சரி பண்ணிடும். T10 சிறுநீரகங்கள் கிட்னிஸை இயக்கும். T11 யூட்ரஸ் பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஆண் பெண்ணுக்கு பொதுவானது, சொறி, சிரங்கு, சோரியாசிஸ் தோல் சம்பந்தப்பட்டது. T12 சிறுகுடல் இயக்கும், சப்ததாதுவை பிரிப்பது. L1 பெருங்குடல் மலக்குடல் பகுதி இயக்கும், மலத்தை வெளியேற்றும், சக்கைகளை. L2 அப்பண்டிசைட்டிஸ் குடல் வாழ்வு பிரச்சனை வராமல் பாதுகாக்கும். L3 முதுகுவலி. L4 இடுப்பு வலி, கீழ் இடுப்பு வலி ரெண்டுமே. L5 கை கால் திடீர் வீக்கம், சளி, உடல் காய்ச்சல், இதை போக்கும். இப்ப பாருங்க, இப்போ உள்ளுக்குள்ள இந்த ரூட் இவ்வளவு வேலையை பண்ணுது நமக்குள்ள. அப்போ இந்த மகராசன பயிற்சியை நம்ம முறையா செய்துட்டோம்னா இப்ப சொன்ன அத்தனை பிரச்சனையும் நமக்கு வாழ்க்கையில வராது, வந்தாலும் போயிடும். பயிற்சியை நம்பிக்கையோட நம்ம செய்யணும். இப்போ நிலை 1 செய்யறோம், தலை வலது, ரைட். இப்போ உடல் லெப்ட் போது பாருங்க. இப்படித்தான் ஒரு கால் மேல ஒரு கால் டிராவல் ஆன, ஒரு கால் கீழே வைக்க கூடாது, ஞாபகம் வச்சுங்க. லெஃப்ட். இந்த ரித்தத்தில் தான் பாருங்க எவ்வளவு தூரம் தூக்குறாரு பாருங்க, நல்லா இவ்வளவு தூரம் தூக்கி வரணும், இப்படிதான் வரணும். காது தரையில பட்டாலே இங்க தூக்கிடும், காது தரையில படணும். ரைட், அதுதான் லெஃப்ட். நம்ம இத மாதிரி 3 முறை நம்ம இத செய்யணும். இப்போ கழுத்தினுடைய மேல் பகுதி இயங்குகிறது. இப்ப ரெண்டு காலம் மடிக்கிறோம். இப்போ C4 to C7 கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி இயங்குகிறது. ரைட். ஒரு கால் மேல ஒரு கால் அப்படி டிராவல் ஆகணும். உள்பக்கம் இன்னைக்கு பண்ணுங்கயா, உள்பக்கம் முதுகுத்தண்டு, வெளிப்பக்கம் பித்தப்பை, ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. லெஃப்ட். இது நிலை 2 கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி. இப்ப நிலை 3 செய்யும் போது நம்ம என்ன பண்றோம், காலை என்ன பண்றோம்? இப்போ ஏன் கால் மேல கால் போட வச்சார் மகரிஷி? யாரா நம்ம சிந்தனை பண்ணுமா? ஏன் கால் மேல கால் போட வச்சார்? நீங்க இந்த இடத்தை நல்லா அப்படி லாக் பண்ணணும். இங்க லாக் பண்ணும் பொழுது இந்த பிரஷர் எங்க கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது பாருங்க, டாப்லர் வெயின் அண்ட் பெரிபெரல் ஹார்ட், கெண்டசரி தானே உங்களுக்கு அழுத்துது. இதைத்தான் அழுத்துறோம். ஏன் இது அங்க என்ன இருக்கு? அடுத்து எதை நம்ம பாக்குறோம்? அந்த இடத்துல கர்ணாமிரதம் முடிச்சு சரம் முடிச்சு அடுத்து என்ன பண்றோம்? நம்ம துண்ணல் முடிச்சு எதனுடைய தொடர்புடையது? நுரையீரல் இருதயத்தோடு தொடர்புனை உடையது. அதனாலதான் இந்த காலை தூக்கி அது மேல போடுறோம். we are giving pressure for doppler and peripheral heart. அதனாலதான் கால் மேல காலை நம்ம தூக்கி போடுறோம். இந்த இடத்துல அழுத்தம் நல்லா கொடுக்கணும். வெறும சும்மா நாமக்கே வாச காலை தூக்கி போட்டு வேகமா சுத்திட்டுலாம் பண்ணக்கூடாது. பயிற்சி நல்ல அழுத்தத்தை கொடுக்கணும். இங்க பாருங்க, இங்க கீழே உப்பு குற்றி காலம், குதிக்கால் வர்மம், இந்த இடத்துல அதையும் இயக்குறோம். வெளிப்புற கணுக்கால் ஒவ்வொரு இடத்துலயும் கண் புகச்சல் வர்மத்தை இயக்குறோம். இப்ப கண்ணுக்கும் ஆற்றல், காலுக்கும் ஆற்றல், இடுப்புக்கும் ஆற்றல், உயிருக்கும் ஆற்றல். புரியுதுங்களா? இப்ப நிலை 3 பண்ணும்போது மார்பனுடைய மேல் பகுதி பூனையா, ரைட் லெஃப்ட் 3 முறை பண்றோம். அடுத்தது காலம் மாத்திரம். இப்ப காலம் மாத்தும் பொழுது அதே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கீழ்ப்பகுதி, ரைட். இப்படி கட்டவரல், கீழ்காலனுடைய கட்டவரல் தரையை தொடணும், நல்லா அவ்வளவு தூரம் போகணும். இந்த நிலையில தான் போகணும். ரைட். இப்போ அஞ்சாவது எது பண்றோம்? நம்ம கால் மேல காலை தூக்கி போடுறோம். இது எதுக்கு? இப்போ நம்ம எதை இயக்குறோம்? நம்ம இப்போ
இப்போ வந்து நம்ம எதை இயக்குறோம்னா பாசம் முடிச்சு கும்பகம் முடிச்சு அடிவயிறு மற்றும் மூலாதாரத்தை இடுப்பை இயக்குறோம். இப்போ இந்த பாருங்க குதிக்கால் வர்மத்தை இந்த இடத்துல இப்படி பிரஸ் பண்ணிட்டோம், இந்த இடத்துல இப்படி பிரஸ்ஸிங் பண்ணிட்டோம். மேல் கால்ல பாருங்க இங்கேயும் பிரஸ் பண்ணிக்கிறோம், இங்கேயும் பிரஸ் பண்ணிக்கிறோம். இப்ப பாருங்க ரைட், கீழ்கால் சுண்ட விரல் தரையை தொடணும், மேல் கால் கட்ட விரல் தரையை தொடணும். லேஃப்ட். இப்ப அடுத்த கால் மாத்துங்க. இப்ப 6வது பயிற்சி. ரைட், லெஃப்ட், சென்டர். ரைட். இப்ப இந்த 6 பயிற்சி முடிச்சிட்டோமா? கழுத்திலிருந்து மேல் கீழ், மார்பு மேல் கீழ், இடுப்பு மேல் கீழ் முடிச்சிட்டோம். இப்ப 7வது பயிற்சி என்ன பண்றோம்? சைக்கிளிங் பண்றோம். இப்ப சைக்கிளிங் பண்ணும் பொழுது முழு தண்டுவடத்தையும் இயக்குறோம். அது இல்லாம கைப்பயிற்சியினுடைய நிலை 3, 4, 5 யார் சரியா செய்யலையோ, கைப்பயிற்சியினுடைய நிலை 7 யார் சரியா செய்யலையோ, கால் பயிற்சியினுடைய நிலை 1, 2 யார் சரியா செய்யலையோ அங்க விட்டதை இங்க பிடிக்கலாம். என்ன அர்த்தம்? என்னங்க கைப்பயிற்சி நிலை 3, 4, 5 எது? ஷோல்டர் பாலுக்கு லூப்ரிகேஷன். கைப்பயிற்சி நிலை 7 முட்டிக்கு லூப்ரிகேஷன். கால் பயிற்சி 1, 2 இடுப்பு லூப்ரிகேஷன். 6 பாலுக்கும் தனித்தனியா ஆயில் போட்டோமா? இப்ப சைக்கிளிங் பண்ணும்போது பாருங்க 6த்துக்கும் சேர்த்து ஆயில் போடுறோம். பாருங்க பாருங்க, நல்லா கை தூக்குங்க, நல்லா சுத்துங்க. இப்ப பாருங்க, இப்ப 6 பாலுக்கும் சேர்த்து ஆயில் போடுவோம். இன்னொன்னு சொல்லிடுறேன், நம்மளாம் உடனே நம்ம மைண்ட் எங்கேயோ போகுது, எதுக்கு தனித்தனியா போடணும்? கடைசியில் மொத்தமா 6த்துக்கும் சேர்த்து இங்க போட்டு போயிடலான்னு போடாதீங்க. ரைட், இது போனஸ் நம்ம. சரிங்களா? புரியுதுங்களா? இந்த 6 பாலுக்கு சேர்ந்து இப்ப நம்ம பண்றோம். லூப்ரிகேஷனும் கொடுக்குறோம், பிளஸ் சைக்கிளிங் இப்போ ஸ்பைனல் கார்டுக்கு இப்ப நம்ம பண்ணிடுறோம். ரைட், ஒரு நிமிஷம் உடனே கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் மகராசனம் 2 இப்படி திரும்புறோம். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் திரும்பி தான் திரும்பணுங்க. அப்படி சடனா திரும்ப கூடாது. எனக்கு பயிற்சி பண்றதுக்கு நேரம் இல்ல, பயிற்சி பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் படுக்கும் போது எழுந்திருக்கும் போதாவது லெஃப்ட் பக்கமா படுத்து லெஃப்ட் பக்கமா எழுந்துருங்க. அதை மட்டும் பண்ணுங்க. உங்க இருதயத்தினுடைய ஆயுள் 2.25 வருஷம் கூடும். எனக்கு பயிற்சியே பண்றது விருப்பம் இல்லாதவங்க, நேரம் இல்லைன்னு சொல்றவங்க இதை மட்டுமாவது அட்லீஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா படுக்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதை மட்டுமாவது முறையா பண்ணிட்டு எழுந்துருங்க. சரிங்களா? ரைட். இப்ப மகராசனம் 2 செய்யும் பொழுது பாருங்க, கால் விரலால நிக்கிறோம், முட்டியை தூக்கிட்டோம், லோயர் அப்டமன் அடி வயிற்றுல நம்ம இயங்குறோம். இந்த மகராசனம் 2 இப்ப பார்க்கும் பொழுது மகராசனம் உள் பகுதியில பாத்தீங்கன்னா வர்மம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கழுத்துல பாத்தீங்கன்னா தும்மி காலம்னு ஒரு வர்மம் இருக்கு. இந்த பள்ளம் இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே இந்த பள்ளம் தெரியும். உட்காந்துட்டே குத்தாதீங்கம்மா. நீங்க ஆள்காட்டி, ஏன் நான் ஆள்காட்டி விரல் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்னு தெரியுங்களா? நீங்க நல்லா மெடிடேட் பண்ணி ஒருத்தர் எதிர உட்கார வச்சுட்டு ஆள்காட்டி விரல ஒரு 2 நிமிஷம் கண்ணுகிட்ட வச்சுன்னா உங்க கண் பார்வை போயிடும். நம்ம 2 பேர் ஆர்குமெண்ட் பண்ணும்போது பாருங்க, நம்ம கம்முன்னு பேசிக்கிட்டே இருப்போம். உங்க கையை நீட்டி பேசணும், கையை மட்டும் நீட்டாத, கையை இறக்கி பேசுன்னு சொல்லுவோம். பாத்திருக்கீங்களா? கையை நீட்டினோட நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். ஏன்னா அந்த ஆள்காட்டி விரலுக்கு அவ்வளவு பவர் இருக்குதுங்க. எங்களுக்கு வர்மம் சொல்லிக் கொடுக்கும், நிறைய விஷயங்களும் சொல்லி கொடுப்பாங்க. இந்த இதுல பண்ணீங்கன்னா வேகம் கம்மியா விழும், இதுல பண்ண வேகம் அதிகம் விழும். கையை நீட்டும் பொழுது உங்களுடைய மைய நரம்பு மண்டலம் வேலை செய்யும். அவன் வந்து கையால தாக்குகிறான், உடனே எதிர்வினை கூடுன்னு சொல்லும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நீ என்ன வேணாலும் பேசு, விரல மட்டும் என்கிட்ட விரல நீட்டி பேச கையா இருக்குன்னு சொல்லுவோம் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயிலிருந்து வரும் அந்த வார்த்தை. இந்த கைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நீங்க இதுல எதுவுமே நீங்க சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸ் எதுவும் ஆள்காட்டி விரல் ட்ரை பண்ணாதீங்க. நான் பாருங்க இதை பண்றோம். இது வந்து இங்க இந்த இடத்துல வந்து தும்மி காலம்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளத்துல தைராய்டுக்கு கொடுப்பாங்க. இப்ப இவங்க வந்து இந்த காலர் பட்டன் போட்டுக்கிறதால தெரியல, இப்படி உள்நோக்கி மெதுவா ரொம்ப சாஃப்டா கொடுக்கக்கூடிய பாயிண்ட். அந்த உள்நோக்கி இப்படி கொடுக்கறதே நேர வச்சு இப்படி தள்ளுவாங்க. இதுக்கு இந்த 2 சைடு பாத்தீங்கன்னா எலும்பு இருக்கும் எல்லாருக்குமே. அதுக்கு பேர் வந்து சக்தி வர்மம்னு சொல்லுவாங்க. காலில் ஒரு சக்தி வர்மம் பார்த்தோமா, இங்க 2 சக்தி வர்மம், 3 ஆச்சுங்களா? அங்கேருந்து வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல கதிர் வர்மம்னு இருக்கு. 2 விரல் கீழே, அதுக்கு 2 விரல் கீழே கதிர்காம வர்மம். தும்மி காலம், சக்தி வர்மம், கதிர் வர்மம், கதிர்காம வர்மம், கூம்பு வர்மம். நான் காத்தால தட்டி காமிச்சேன், ஏக்கி காமிச்சேன் உங்களுக்கு. கூம்பு வர்மம் இருக்கு. அங்கேருந்து நேர் வர்மம் இருக்குது. 2 நிப்புள் பாயிண்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட் நேர் வர்மம்னு சொல்லுவாங்க. நெஞ்சுக்குழி கிட்ட இருக்கிறது நேர் வர்மம் பேரு. இந்த சைடு போனீங்கன்னா விலங்கு வர்மம்னு இருக்கு. இந்த பல்ல இருக்குல்ல எல்லாருக்கும், இந்த இடத்துக்கு பேரு விலங்கு வர்மம் பேரு. இந்த எண்டுல புஜ வர்மம்னு இருக்கு. இந்த 2 சைடு இருக்கிறது புஜ வர்மம்னு சொல்லுவாங்க. இங்க விலங்கு வர்மம், இங்க புஜ வர்மம்னு இருக்கு.
அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உரிமை காலம் சொல்லுவாங்க. இந்த கை சுகருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு இந்த ரிப்புக்கு கீழே அப்படி மெதுவா பண்ணீங்கன்னா பேங்க்ரியாஸ் ஸ்டிமுலேட் ஆகும். இந்த ரிப்புக்கு கீழே அப்படி கையை கோத்துக்கிட்டு நேரா வச்சுக்கிட்டு இப்படி பண்ணும்போது இது வந்து உரிமை காலம்னு சொல்லுவாங்க. இந்த நேவல் பாயிண்ட் வந்து அன்ன காலம், அது ஆயுட்காலம். அதுக்கு கீழே 4 விரல் கீழே கல்லிடை காலம். அதுலேருந்து 8 விரல் கீழே என்ன சொன்னோம், மூத்திர காலம் பார்த்தோம், வலமூர்த்தி காலம், இடமூர்த்தி காலம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பல்லவர்மம்னு இருக்கு, 2 சைடும் பல்லவர்மம் ஆக்டிவேட் ஆகும். அது பெண்களுக்கு கொடுப்பாங்க, யூட்ரஸ் ப்ராப்ளத்துக்கு கொடுக்கக்கூடியது பல்லவர்மம் சொல்லிட்டு இப்படி திருப்புறது. அதுதான் நம்ம மசாஜில் ஆக்டிவேட் பண்ணுவோம் அந்த பல்லவர்மம். இப்போ இத்தனை வர்மம் அது இல்லாம கவுந்து நம்ம கால்களை மடிச்சு கால் இது பண்ணி செய்யும் போது குடுக்கை வர்மம், பெண்களுக்கு வந்து குடுக்கை வர்மம் சொல்லுவாங்க. ஆண்களுக்கு ஜனன உறுப்புல தண்டு வர்மம்னு இருக்கு, அந்த வர்மம்லாம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ இத்தனை வர்ம புள்ளிகள் நம்ம என்ன பண்றோம். அது இல்லாம கையில உள்மணி பந்த வர்மம், வெளிமணி பந்த வர்மம் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். கைப்பயிற்சியில் இருக்கக்கூடிய தட்சணை காலம், உள்ளங்கை வெள்ளை வர்மம், இந்த உள்மணி பந்த வர்மம், வெளிமணி பந்த வர்மம் ஆக்டிவேட் ஆகும். திருப்பும் போது ஐயா நீங்க கால் பண்ண கீழே அரைக்கிடுங்க, வலிக்கும். கையை திருப்பும் பொழுது பாருங்க, வெளிப்பக்கம் கையை இப்படி திருப்புறோமா, தோசை திருப்புற மாதிரி ஒரு பக்கம் அவுட் சைடு போகுது இல்ல, அப்ப இந்த அவுட் சைடு கை இப்படி வெளிப்பக்கம் போகும் பொழுது இந்த பக்கம் தோருக்கு பாருங்க, இதுக்கு பேர் வந்து சிக்கு வர்மம். சிக்கு வர்மம்னு சொல்லுவாங்க. சிக்கு வர்மம், நடுக்கு வர்மம், அங்க 2 வர்மம். இது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிக்கு வர்மம். நீங்க கை நல்லா இது பண்ணும்போது அந்த வர்மம்லாம் ஆக்டிவேட் ஆகும். சிக்கு வர்மம் எப்படி கொடுப்பாங்கன்னா மேல் நோக்கி இப்படி தள்ளுவாங்க. நான் எப்படி தள்ளுறேன் பாருங்க, கை எப்படி வச்சு இந்த இந்த சுண்டு விரல் இருக்கு பாத்தீங்களா, சுண்டு வர்மத்திலே இப்படி மேல தருவாங்க சிக்கு வர்மம். இந்த மோதிர விரல் நரம்பு நடுவுல இந்த பள்ளம் தெரியும், சிக்கு வர்மம்னு சொல்லுவாங்க. நடுக்கு வர்மம்ன்றது எங்க இருக்குன்னா நடுவரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவுல ஒரு நரம்பு போதா, இந்த பள்ளம், இதுக்கு வந்து நடுக்கு வர்மம் பேரு. பார்க்கின்சஸ் கை கால் நடுக்கம் வருது பாத்தீங்களா, வயசான கூட நடுக்கம் வரும், அதுக்கு இந்த நடுக்கு வர்மம் கொடுப்பாங்க. அப்ப இங்க சிக்கு வர்மம், இது நடுக்கு வர்மம் பேரு, இந்த வர்மம் கொடுப்பாங்க. அததான் நம்ம என்ன பண்றோம், கை திருப்பும் போது நல்லா அப்படி பண்ணும் போதே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 பயிற்சிக்கு 3 முறை செய்யும் போது அது ஆக்டிவேட் ஆகும் அந்த வர்மம்லாம். அப்ப நரம்புகள் தூண்டி விடும். அப்ப நரம்புகள் தூண்டி விட்டுடுச்சுன்னா சில பேர் ரொம்ப நேரம் நிற்கும் போதுலாம் கை கால் உதறதுன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த பிரச்சனை. சில பேருக்குலாம் வயசாயிடுச்சுன்னா கை இப்படி ஆயிடும், ஆடிக்கிட்டே இருக்கும், கால் ஆடிக்கிட்டே இருக்கும், சில பேருக்கு தலை இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். உடல்ல எந்த இடத்துல நடுக்கம் இருந்தாலும் நடுக்கத்தை போக்கக்கூடியது நடுக்கு வர்மம். அதே மாதிரி நம்ம திரும்பும் போது இந்த பக்கவாட்டுல இருக்க இந்த காரீரல் வெள்ளீரல் வர்மம், இந்த சைட்ல இருக்க வர்மம்லாம் ஆக்டிவேட் ஆகும். காரீரல் வர்மம், வெள்ளீரல் வர்மம், அடப்பக்காலம், உள்குத்து வர்மம், உள்புத்து வர்மம், திரைதாரை அடங்கு, அதுவும் ஆக்டிவேட். மகராசனம் 2ல 25 வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணும். யாருக்கு ஆக்டிவேட் பண்ணும் கேட்டீங்கன்னா, முட்டிய தரையில படாம ஷோல்டரை தூக்காம யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான். முட்டி இப்ப செஞ்சிருங்க. இப்ப இந்த நிலையில இருந்துகிட்டு என்ன பண்ணோம், ரைட் அழகா தூக்கி செய்றாங்க பாருங்க. நகரல ஃபர்ஸ்ட் பயிற்சியை பாத்தீங்களா, இவ்வளவு டேபிள்ல அழகா நகராம பொசிஷன் இத மாதிரி 3 முறை செய்றோம். இப்ப என்ன முட்டி கீழ இறக்கிடணும், இடுப்பினுடைய கீழ் பகுதி, இப்ப இடுப்பினுடைய மேல் பகுதி. நீங்க இது செய்யும் போது அதை ஞாபகம் வச்சு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அந்த ஸ்பைனல் அந்த இடம் திரும்பறது நல்லா ஃபீல் பண்ணலாம் நீங்க. நெக்ஸ்ட் 3 முறை பண்ணியாச்சு. அடுத்தது காலத்துக்கு மாத்தி போடுறோம். அதே பெரிபெரல் ஹார்ட் டாப்லர் அழுத்திக்கிறோம். இப்போ மார்பனுடைய கீழ்ப்பகுதி, ரைட் லெஃப்ட் 3 முறை செய்கிறோம். அடுத்து மார்பனுடைய கீழ்ப்பகுதி, மேல் பகுதி, சாரி ரைட். அதே மாதிரி கையில கூட சவ்வு வர்மம் இருக்கு, அதுவும் ஆக்டிவேட் ஆகும். நீங்க கை திருப்பும் போது இந்த கை சார்ந்த வர்மமும் நீங்க ஷோல்டரை இறக்கலன்னா இந்த கிராயலும் ஆக்டிவேட் ஆகும். எதுக்கு சொன்னோம் கிராயல்? ரத்தத்துல லெவல் மெயின்டைன் பண்றதுக்கு. ஏதோ சாப்பிட்டா கூட நினைவு கரெக்டா இருக்கு. இப்போ 5 ரைட் வாங்க, கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி, ரைட் லெஃப்ட் சென்டர். அடுத்தது இப்போ கழுத்தினுடைய மேல் பகுதி, ரைட் லெஃப்ட். இப்போ நிலை 6 வரைக்கும் 3 முறை பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம குரோக்கடைல். இந்த ஒரு நிமிஷம், இந்த குரோக்கடைல் பண்ணும் பொழுது கைப்பயிற்சியினுடைய 7ஆம் நிலை யார் அங்க பெனிஃபிட் மிஸ் பண்றீங்களோ அதை இங்க பிடிக்கலாம். கைப்பயிற்சியினுடைய 6 எது திரும்புறமே, அங்க 360 விட்டுட்டீங்கன்னா அந்த 360 எங்க பிடிக்கலாம், இங்க பிடிக்கலாம். அப்ப என்ன பண்ண, ஹிப் நல்லா பாருங்க, இப்படி எல்லாம் ஒரு கர்வ் வரணும் இப்படி இந்த இடத்துல பண்ணுங்கயா பாருங்க, ஒரு கர்வு ஒரு ஸ்ட்ரைட்.
ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு நீங்க அந்த காலை மடிக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கச்சை வருமத்துல வந்து அடிக்கும் பாருங்க, கரெக்டா அடிக்கிறாங்க இந்த பின் கால் வந்து இந்த இடத்தை அடிக்கும், கச்சை வருமத்தை வந்து அடி அடிச்சுட்டு ஒரு தட்டும். நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சில பேர் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இந்த தொடைய வந்து விரிச்சிடுவீங்க, தொடைய விரிக்க கூடாதுங்க. முட்டி விரிச்சீங்கன்னா ஆப்போசிட் தொடையில வந்து இந்த பேக்ல வந்து அடிக்கும், மாத்த கூடாது. அந்தந்த கால் அந்தந்த பேக்ல தான் அடிக்கணும். பாருங்க இவர் கரெக்டா பண்றாரு. முட்டி சேர்த்து வச்சுக்கணும். முட்டியை சேர்த்துட்டு முட்டி நல்லா தரையில இருக்கணும், முட்டி தூக்க கூடாது, முட்டி தரையில இருக்கணும். அந்த பயிற்சிக்கு காலை மட்டும் ஃபோல்ட் பண்ணி வேகமா கொண்டு வந்து அடிக்கணும் பின்னாடி. இப்ப நீங்க அடிக்கிற பாயிண்ட் தான் சயாட்டிகாக்கு, இங்க அடிக்கிறீங்க பாருங்க, அதான் சயாட்டிகாக்கு. காக்சிக்ஸ் சாக்ரல் பேபி ஸ்லிப் படுத்துங்க. பேபி ஸ்லிப் பேபி ஸ்லிப் படுக்கும்போது நல்லா கால் எந்த உடம்பும் இப்ப இவங்களுக்கு இடம் இல்லாததால படுக்கிறாங்க. காலோட கால் ஒட்டக்கூடாது, கை உடம்போட ஒட்டக்கூடாது, ரொம்ப தள்ளி இருக்கணும், ரொம்ப ரிலாக்ஸா. நியூ பார்ன் பேபி வார்டுல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஹாஸ்பிட்டல்ல பேபி ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்க ரொம்ப அழுதா நம்ம தாத்தா பாட்டிலாம் கூட நாங்க கமுத்து போடுங்கன்னு. கமுத்து போட்டோன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லா குறையும், தூக்கம் நல்லா வரும். இந்த மாதிரி பேபி ஸ்லிப் படுக்கணும். நல்லா 1 நிமிஷம் மூச்சு நல்லா பிரீத் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இடது கையை தலைக்கு மேல தூக்கிட்டு போய் இடது பக்கம் வலது காலை ஊனி அப்படியே திரும்பி வலது கையை ஊனி நிமிர்ந்து படுக்கணும். அடுத்தது நம்ம மசாஜ் செய்ய இருக்கிறோம். இப்போ பாருங்க, இப்ப நன்மைகள் நம்ம பார்த்ததெல்லாம் இதுல கொடுத்துருக்கோம் பாருங்க. இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் இந்த மகராசனம் பண்றதால. மகராசனத்தினுடைய மலட்டுத்தன்மை, ஆண் பெண் மலட்டுத்தன்மைக்கு ரொம்ப 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 முக்கியமான பயிற்சி. ஏன்னா இந்த அடிவயிற்று பகுதியில தான் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அது நல்லா ஆக்டிவேட் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து ஸ்டிமுலேட் ஆச்சுனாலே உங்களுக்கு நல்லா குழந்தையின்மை பிரச்சனையை சீக்கிரம் குணப்படுத்த முடியும். மொட்டிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த கவுண்டிங், செமன் கவுண்டிங்லாம் அதிகப்படுத்த முடியும். அடுத்தது நம்ம மசாஜ் பண்ண இருக்கிறோம். மசாஜ் வந்து நம்ம துணியை துடைக்கிற மாதிரி தான், கிட்னி மசாஜ் பண்ற மாதிரி செய்யக்கூடாது. மசாஜ் கரெக்டா ப்ராப்பரா கை வச்சு செய்யணும். உள்ளங்கை இந்த பாம் தான் அழுத்தணும், கை விரல்கள் அழுத்தக்கூடாது. இந்த உள்ளங்கை தான் அழுத்தணுங்க. தொப்புளை சுத்தி அழுத்தும் போது உள்ளங்கை தான் அழுத்தணும். எப்படி அழுத்தணும்ன்றது பார்க்கலாம். ஏற்கனவே வர்ம புள்ளிகள்லாம் பார்த்துட்டோம், அந்த வர்மம் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அழகா மசாஜ் செய்யும் போது. இப்போ உள்ளங்கை, லெஃப்ட் கை உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி இருக்கணும், ரைட்டு கை பாம் வந்து அழுத்தணும். இந்த மசாஜ் பயிற்சி பாத்தீங்கன்னா, மசாஜ் பயிற்சி தான் இருக்கிறதுலயே ஈஸியான பயிற்சி, அப்படிதானே? ஆனா மசாஜ் பயிற்சியில தான் இருக்கிறதுலயே 30 வர்ம புள்ளிகளை இயக்கக்கூடிய பயிற்சி இந்த மசாஜ் பயிற்சி. முதல்ல பாருங்க, இந்த மசாஜ் பயிற்சி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல குறிப்பாக இந்த வயிற்றினுடைய கீழ்ப்புறம் இதோ இருக்கு பாருங்க, இங்க கை வச்சீங்கன்னா இங்க இருந்து இந்த ஆஃப் இருக்கு பாருங்க, இந்த ஆஃபுக்கு பேர் வந்து பெட்டி காலம் அப்படின்னு பேர். பெட்டி பாக்ஸ், பெட்டி காலம்னு பேரு ஆஃபுக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரிகோஸ் வெயின் வராமல் தடுக்கும். ஞாபகம் வச்சுங்க. இந்த வெரிகோஸ் வெயின் வந்தவங்களுக்கு எல்லாம் சிறந்த பயிற்சி எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடற்பயிற்சியில மகராசனம் 2, கால் பயிற்சி பிளஸ் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் மசாஜ், இது 4 தான் வெரிகோஸ் வெயினை தடுக்கக்கூடிய பயிற்சி. காயக்கல்பம். இந்த பயிற்சி நம்ம செய்யும் பொழுது பாருங்க, நல்லா இவ்வளவு தூரம் கீழ் வரைக்கும் இப்படி வரணும், நல்லா இவ்வளவு தூரம் வரணும். நம்ம என்ன பண்றோம், என்னமோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது, நல்லா அழுத்தணும். இந்த பெட்டி காலத்தை நல்லா அப்படி அழுத்தணும். அதே மாதிரி இது பாருங்க, இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் வந்தவங்களுக்கு எல்லாம் அப்படிதான் நாங்க சொல்லுவோம். இது பாருங்க, அரையாப்பு வர்மம்னு ஒரு வர்மம் இருக்கு. இது பாருங்க, வெரிகோஸ் வெயின் வந்தவங்களுக்கு எல்லாம் கை எப்படி வச்சுப்பாங்க, இது பாருங்க கை எப்படி வச்சுப்பாங்க. ஜனன உறுப்புக்கு 2 பக்கத்துல கை எப்படி வச்சுக்கணும், நல்லா அப்படி அழுத்தி தேய்ச்சிக்கிட்டு இப்படி வந்து அடி இடுப்புக்கு வந்து நேரா இங்க வந்து இந்த இடுப்பு சைடுல விட்டுடணும். இது எங்கன்னு கேட்டீங்கன்னா, இடுப்பு சைடு நம்ம 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல 13வது பாயிண்ட் வைக்கிறோம் பாருங்க. இதுக்கு பேர் வந்து செப்பு வர்மம்னு பேர். இதுக்கு பேர் என்னது? ஆமா, ஏன் செப்பு வர்மம்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல பெண்கள்லாம் வந்து செப்பு குடம் தான்